நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உலக செய்திகளில் ஈரானை பற்றிய செய்தி தான் முக்கியத்துவம் பெறுது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தை முடிவு என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேச போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுபோக ஈரான் இன்னைக்கு என்ன கண்டிஷனில் இருக்குது, அது வெற்றியா தோல்வியா, அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பேச போகிறது. அதுபோக இப்போ ஈரானை எந்த சூழ்நிலையிலும் பல 100 வருடங்களாக எந்த சொல்லி யாராலையும் வீழ்த்தவே முடியவில்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த காரணங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல், சார்பில்லாமல் தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போது முதல்ல நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே ரொம்ப பல நூற்றாண்டுகளாக பெர்சியன் கல்ஃப், பெர்சியா அப்படி சொல்லக்கூடிய அந்த ஈரான் வீழ்த்தவே முடியாத சக்தியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்பர் 1 முக்கியமான காரணம் என்னென்னா, இயற்கை அரண். இயற்கையே அதோட அந்த வடக்கு பக்கம் அந்த மெயின் ஏரியாக்களில் ஈவன் சாதாரணமாக மேப்பில் பார்த்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அங்கே ஒரு மலைப்பாங்கான ஏரியா. அந்த ரூட்டில் எப்படின்னா மலைப்பாங்கான ஏரியா, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சீ இருக்குது, மெடிட்ரேனியன் சீ இந்த சைடு, அதோட அந்த பகுதி கடல் இருக்குது. அந்த கடல்லேருந்து நிலப்பகுதிக்கு வரணும் அப்படின்னா பூரா மலையாக இருக்குது. அப்போது கடல்லேருந்து இறங்கி மலையில் மேலே ஏறி சேரணும் அப்படின்னா ஈரானுக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக கால் வைக்கவே முடியாது. ஸோ வடக்கு பக்கத்தில் இருந்ததும் அட்டாக் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. சரி, இந்த சைடில் பண்ணுறதா இருந்தால் தெற்கு பக்கமோ கிழக்கு மேற்கு பக்கமோ, அது ஒரு பக்கம் மேற்கு பக்கம்னு எடுத்தாச்சுன்னா ஈராக் இருக்குது. ஈராக்கு இப்போ முழுக்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, தெற்கு பக்கம் எடுத்தாச்சுன்னா வேறு வழி இல்லை. அந்த பக்கம் கடல், ஒரு பக்கம் பெர்சியன் கல்ஃப் இருக்குது, அதுக்கு கீழே ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் ஜலசந்தி, அப்புறம் கல்ஃப் ஆஃப் ஓமான், இந்த பக்கம் கீழே இந்த ஒரு சைடில் சவுதி அரேபியா, அப்புறம் இந்த பக்கம் ஓமான் அப்படின்னு இப்படி ஒரு பக்கம் அப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் அந்த சைடில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இருக்குது, ஆப்கானிஸ்தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழலில் இயற்கை ஈரானுக்கு மிகப்பெரிய அரணாக அமைஞ்சிருக்கிறது தான் பெர்சியாங்கிறது அந்த காலத்தில் பேர், ஈரானுக்கு பெர்சியான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வீழ்த்தவே முடியாத சக்தியாக இவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கு நம்பர் 1 இயற்கை அரண். ஓகே, நம்பர் 2 இப்போ எப்படி இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, அவங்களுக்கு ஏன் வேறு பெரிய அமெரிக்கா மாதிரி ஒரு ஜாம்பவன்கள்லாம் அடித்து பணிய வைக்க முடியல அப்படின்னா, இவங்க ஒரு 80, 87, 88 வரைக்கும் ஈராக்கில் நேரடியாக சண்டை போட்டதை தவிர வேறு எந்த நாட்டோடையும் நேரடியாக சண்டை போட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தேடி பார்த்தோம்னா சண்டை போட்டதில்லை வேறு எந்த நாடும் நேரடியாக. ப்ராக்சிஸை வச்சு சண்டை போட்டிருக்காங்க, ஹவுத்திஸை வச்சு சவுதி அரேபியாவில் சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும், ஹமாஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய ஆயுத உதவி, பண உதவி, பொருள் உதவி எல்லாம் கொடுத்து இஸ்ரேலை கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. இல்லைன்னா இஸ்ரேலோட என்னும் வேட்டை நாய் நேரம் கடிச்சு கொதறி வேறு மாதிரி ஆயிருக்கும். இப்போவே கிரேட்டர் இஸ்ரேல்ன்ற கனவோடு திடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அவங்க நேரடியாக போர் புரிஞ்சதில்லை. அந்த ஒரு 8 வருஷம் ஈராக்கோட போகிற தவிர. அப்போது இந்த பக்கம் சதாம் ஹுசேன், அந்த பக்கம் அயத்துல்லா கொமேனி, அந்த பழைய 79லேருந்து 89 வரைக்கும் இருந்தார் அந்த கொமேனி. அவர் என்ன பண்ணார், சதாம் ஹுசேனை கூப்பிட்டு, இல்லை நம்ம அண்ணன் தம்பிக நம்ம சண்டை போட்டு இருக்கிறதுல நமக்கு 2 பேருக்குமே லாஸு, நான் சமாதானமாக தயாராக இருக்கேன், நீங்கள் சமாதானமாக வரீங்களா, ஓகே வர்றோம் அப்படின்னு அதை 8 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய லாஸுக்கு அப்புறம் உணர்ந்து அதை இறங்கி வந்தார் அப்படிங்கிறதான். இல்லை நான் விட்டனா பார் அப்படின்னு ஈகோ பிடிச்சி இல்லாமல், இல்லை எனக்கு என் நாடு என் மக்கள் முக்கியம், உனக்கு உன் நாடு உன் மக்கள் முக்கியம். இதில் நீங்கள் ஏதோ ஒரு எல்லை பிரச்சனையை போய் கொண்டு எல்லை என்ன செய்யணும், நம்ம பேசி தீர்த்துக்கிடுவோம் அப்படின்னு அழகாக அதை முடித்து வச்சது அந்த பழைய கொமேனி அப்படிங்கிறது. ஸோ சண்டை எங்கேயும் பெருசாக போட்டதில்லை. அது போடாதனால என்னாச்சுன்னா அந்த நாட்டோட வளம் பெருசாக பாதிக்கப்பட்டதில்லை அப்படிங்கிறது தான். அதே நேரத்தில் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அமெரிக்காவாக இருக்கட்டும், யூரோப்பியன் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் 46 வருஷமாக
மறுபடியும் இவங்களை வந்து பொருளாதார தடை எக்ஸ்டெண்ட் பண்ணி பாடா படுத்தியிருக்காங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் நிற்கிதுன்னா என்ன காரணம்? அந்த மக்கள், அந்த மத தலைவர் மற்றும் ஆட்சியாளர், அப்போ ரெண்டு ஒரே ஆள். இப்போ அவர் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை, பக்தி அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எந்த ஒரு நாட்டில் அந்த தலைவர் மேலே யாரெல்லாம் வந்து ஒரு என்ன சொன்னாலும் நல்லதான் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க இல்லையோ, அந்த தலைவரை யாராலும் அசைக்க முடியாது அப்படிங்கிறது வரலாறு. ஸோ அவரை வந்து அசைக்கவே முடியல. கடந்த 89லேருந்து என்ன ஒரு 30-37 வருஷமாக அவர் இப்போ கமேனி இருக்கார் இல்லையா, அயத்துல்லா கமேனி, அவர் அங்கே லீடராக இருக்கார். அதுக்கு முன்னாடி 10 வருஷம் அயத்துல்லா கொமேனி இருந்தார். ஸோ 47 வருஷத்தோட இது நடந்தது இல்லையா, செலிப்ரேஷன் நடந்தது. அப்போ அவர் கமேனி என்ன பண்ணார், அவர் கொமேனியோட இடத்துக்கு போய், கல்லறைக்கு போய் அவருக்கு எல்லா விதமான மரியாதையெல்லாம் செஞ்சு அடுத்த கட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். ஸோ சண்டை எங்கேயும் பெருசாக போடாதனால இந்த நாட்டோட ஏற்கனவே வளம் வந்து பொருளாதார தடையில் எக்கச்சக்கமாக பிரச்சனை இருக்குது. அதையும் தாண்டி இப்போ வரைக்கும் பரவாயில்ல அப்படின்ற இடம் தான். அதுபோக இஸ்லாமிக் ரூல்ஸ் அப்படின்னு இருந்தால் கூட அறிவியலையும் டெக்னாலஜியையும் மறுக்கவில்லை. நமக்கு இஸ்லாமிக் ரூல்ஸ் ரொம்ப ஆடம்பரம் ஆட்டம் போட்டு எல்லாம் பண்ண வேண்டாம். நமக்கு இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கோ அது மாதிரி நம்ம இங்கே வாழ்க்கை நடத்துவோம். அதே நேரத்தில் டெக்னாலஜியை நம்ம வந்து புறந்தள்ளக்கூடாது. அது மீடியாவாக இருக்கட்டும், இல்லை ராக்கெட்டு டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஸ்பேஸ் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லை வெப்பனாக இருக்கட்டும், அல்லது கம்ப்யூட்டராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் டெக்னாலஜியை காரு அது இதுன்னு எந்த டெக்னாலஜி நம்ம வந்து மறுக்கக்கூடாது அப்படின்னு டெக்னாலஜியும் வரவேற்றது அவங்களுடைய மிகப்பெரிய சாமர்த்தியமான முடிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது அங்கே வந்து எப்படின்னா, இவ்வளோ பெரிய கண்ட்ரி, ஐ திங்க் ஒரு 9 கோடி மக்கள், அந்த மக்களுக்கு ஒற்றை தலைமை. அங்கே பிரைம் மினிஸ்டர் பெசஸ்கியான் இருக்கார், அதுக்கப்புறம் ஐஆர்ஜிசியோட தலைவர் இருக்கார், வெளியுறவு அமைச்சர் வந்து அப்பாஸ் அராச்சி இருக்கிறாரு, அப்புறம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லா இதுலேயும் இருக்காங்க, மட்டத்துலேயும். அத்தனை பேரும் ஒருத்தர் சொல்லுக்கு கட்டுப்படுறாங்க அப்படின்னா அது வந்து அயத்துல்லா கமேனி. அப்புறம் ஏன் கட்டுப்படுறாங்க அப்படின்னா அவர் சொல்லு வந்து அவ்வளோ வீரியமாகவும் அவ்வளோ நியாயமாகவும் இருக்குன்னு அர்த்தம். இத்தனை வருஷமாக வந்து ஒருத்தர் நம்பி இருக்காங்கன்னா சும்மா அப்படி இருப்பாங்க. வெறுமனே அவர் வந்து மிரட்டலில் பயத்தில் அப்படின்னா வெறும் பயத்தில் மட்டுமா இருக்க முடியும்? வேறு ஏதாவது குழி பறிச்சிட மாட்டாங்களா? இப்போ பயந்து போயிருந்தாங்கன்னா இஸ்ரேலோட யூரோப்போட சேர்ந்து அல்லது அமெரிக்காவோட கைக்கூலியாக போய் சிலர் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான ஆட்கள் இவர் சரியில்லை அப்படின்னா எப்போ வந்து சொல்லி முடிச்சிருப்பாங்களே. இல்லை, இவர் கரெக்டானவர், இவர் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னா அத்தனை பேரும் கட்டுப்படுறாங்க இல்லையா. அந்த கட்டுப்படுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அதிசயம். அந்த அதிசயம் ஈரானில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த காலத்திலிருந்து ஒரு டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 350-400 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உலகத்திலேயே டாப்பில் இருந்தது 3 பேரரசுகள். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா துருக்கி பேரரசு, ஒட்டமான் பேரரசு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பெர்ஷியா, இப்போ ஈரான் இருக்கு இல்லையா, ஈரானை தலைமையாக கொண்ட பெர்ஷியா பேரரசு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே இந்தியாவில் டெல்லியை தலைமையாக கொண்ட முகலாய பேரரசு. உலகத்திலேயே இந்த 3 பேரரசும் தான் வந்து உலகத்தையே கோலோச்சினது. அந்த டைமில் வந்து நீங்கள் மங்கோலியாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், அந்த பக்கம் ஜப்பான்லாம் ஒன்றும் இல்லை, அமெரிக்கா வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ற இடத்துல தான் அப்படி இருந்தது. ஸோ எல்லா காலத்துலேயும் இந்த ஈரான் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த முக்கியமான வந்து ஒரு பேரரசாக இருந்தது. இன்றைக்கி ஒரு முக்கியமான நாடாக இருக்குது அப்படிங்கிறது. அது போக சரி, இவர் இந்த தலைமையை வந்து ஏதாவது ஒரு வகையில் வீழ்த்தணும்னு நினச்சாங்கன்னா எப்படி வீழ்த்தலாம்? ஒன்று பணத்தை ஆசை காமிக்கலாம், இல்லை பொம்பளையை வச்சு ஆசை காமிக்கலாம், இல்லை உயர் வகையான மது வகைகள் அந்த வகையில்னு சொல்லிட்டு ஆசையை காமிக்கலாம். சோக்கு பெருவேலையாக இருந்து என்னென்ன வேணாலும் பண்ணிவிட்டு கடைசியில் என்னத்தையாவது விஷத்தை கொடுத்து ஆளை சோழி முடிச்சிருக்கலாம். அவர் வந்து மத தலைவர். ஓகே, என்ன இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடியவர். ஸோ மதத்தலைவர், பேராசை இல்லை. அது சரி, இவர் வந்து அங்கே எக்கச்சக்கமான சொத்தை எடுத்து அதை எல்லாத்தையும் வெளிநாடுகள் அங்கங்கே பதுக்கி வைக்கிறாரு. ஒரு பெரிய தீவு வாங்குறாரு. எப்ஸ்டீன்ற மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்களே வந்து 2-3 தீவு வாங்கியிருக்கும் போது இவர் வந்து இவ்வளோ பெரிய ஆள், ஒரு நாட்டையே வந்து தான் கட்டுக்குள்ளே வச்சுருக்கவர். நினச்சா ஒரு பெரிய தீவையோ அல்லது பெரிய நாட்டையே விலைக்கு வாங்க முடியாதா? ஒன்றுமே பண்ணலை. இப்போ என்னென்னா நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சித்தர்கள் சொல்லுவாங்க இல்லையா. அந்த சித்தர்கள் வந்து ஆசையே படாத சித்தர்கள். ஒருத்தர் வந்து ஆசையே படலை,
அவர் எதை காமிச்சு நீங்கள் வந்து அவரை வீழ்த்துவீங்க? பணத்தாசை பிடிக்கணும், இல்லை பெண்ணாசை, பொன்னாசை, நிலம், அதிகாரம், எனக்கு அதிகாரம் இந்த மாதிரி ஒரு பதவி கொடுக்குறேன்னா சரி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற இடத்துல, சரி இந்த பதவியில் இருக்கீங்க, இந்த பதவியை வச்சு இப்படிலாம் பண்ணலாம், இந்த நாட்டை வளர்ச்சி போடலாம், அப்படி பண்ணலான்னா அதெல்லாம் வேண்டாம், நம்ம நாடு நம்ம மக்கள், இதுக்கு என்ன நன்மையோ அது மட்டும் போதும். சரி இந்த மாதிரி விதவிதமான மது பொண்ணுதுன்னு அதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டது இஸ்லாமில், எனக்கு வேண்டாம். சரி வேறு பெரிய பெரிய வேறு வேறு நாடுகள் எல்லாத்தையும் வாங்கி போடுவோம், பெரிய அரண்மனை வாங்குவோம், பங்களா வாங்குவோம், அதெல்லாம் வேண்டாம், நம்ம நாட்டில் எல்லாம் கட்டுவோம், எல்லாம் செய்வோம் அப்படின்னு சித்தர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தலைவரை எப்படி வீழ்த்துவது? அது அந்த அந்த வழி தெரியாமல் தான் இவங்க வந்து இஸ்ரேலாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், யூரோப்பாக இருக்கட்டும், எல்லாம் வந்து தலையை பிச்சுக்கிட்டு அலையிறது. ஈரானை வீழ்த்த முடியாததுக்கு காரணம் அவர் சோக்கு பேர் வழி இல்லை, மத தலைவர். ஈராக்கு வீழ்ந்ததுக்கு காரணம் வேற மாதிரி. இதிலிருந்து மாறுபட்டவர் சதாம் ஹுசேன் அப்படிங்கிறதான். ஸோ அதாவது எப்படின்னா கூட இருந்து குளிபறிக்கிற ஆட்கள்லாம் உண்டு, அவர் சோக்கு பெருநாள் வீழ்ந்தார் அப்படிலாம் இல்லை. ஆனால் இவர் வேற ஒரு டைப்பு, இவரை வந்து நெருங்க முடியல, இவரை வந்து அவ்வளோ பயபக்தியாக இருக்காங்க, ரொம்ப என்ன சொல்ல ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அவங்க வந்து அப்படி பண்ணலை, பயத்தில் இருந்தாங்க, இங்கே வந்து பக்தியோடு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வித்தியாசம். ஸோ அந்த மாதிரி சித்தர் மாதிரி இருக்கிற ஒரு தலைவரை ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய சங்கடம். அதனால் என்னையா பண்ணுறது, இந்த வயசுக்கு அப்புறமும் அவங்க சொன்னால் அப்படியே கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி தலையை பிச்சுக்கிட்டு அலையிறாங்க. இப்போ என்னென்னா இங்கே வந்து அந்த ரீஜனில் மத்திய கிழக்கில் மிடில் ஈஸ்டில் வந்து இஸ்ரேல் என்னும் நரி, அந்த நரி வந்து அங்கங்கே அலைஞ்சு பார்க்குது ஈரான் என்னும் லயன். ஸோ இவர் வந்து ஒரு கிங்கு மாதிரி உட்காந்துருக்கிறாரு, இந்த பக்கம் நரி வந்து அலைபாயுது. அப்போது அந்த நரி என்ன பண்ணுச்சு, இவர் வந்து நெத்தன்யாகு அவர் மேலே எக்கச்சக்கமான ஊழல் குற்றச்சாட்டு. ஸோ பேராசை. இங்கே வந்து பார்த்தா அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டே இல்லை, பேராசை இல்லை. அந்த வித்தியாசம்தான். அந்த நரி அங்கே மத்திய கிழக்கில் அலைபாயுது. சரி இப்போது அடுத்து வந்து ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கா, இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது வீழ்த்த முடியலை அப்படின்னா, ஏய் நான் யார் தெரியுமா அப்படின்னு ரொம்ப பந்தா பண்ணிக்கிட்டு ஈகோ பார்க்குறது இல்லை. இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு போகணும் அப்படின்னா ரைட், ஓகே பேச்சுவார்த்தைக்கு வர்றோம், ஓகே பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்க, உடனே வந்து அவங்க போட்டு அமைக்கிடலாம், ஒரு போர்வை கொண்டு வாப்பா, போர்வை போட்டு அமைக்கிடலாம் அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பேச்சுவார்த்தையா, உங்கள் டிமாண்ட் இது, எங்கள் டிமாண்ட் இது, ரெண்டு பேரும் ஈக்குவலாக உட்காருவோம், எங்களை வந்து நீங்கள் அடிமை நினச்சி பண்ணக்கூடாது, நாங்கள் வந்து உங்களை பெரிய ஆள் நினச்சி நாங்கள் பண்ண முடியாது, நீயும் மனிதன் நானும் மனிதன், நீ ஒரு கண்ட்ரி நானும் ஒரு கண்ட்ரி, அவ்வளோதான் அப்படின்னு ஈக்குவலாக உட்காரணும் அப்படின்ற இடத்துல பேச்சுவார்த்தைக்கு வர தயார். நான் பேச்சுவார்த்தை வர முடியாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறதில்ல, பேச்சுவார்த்தைக்கு வர தயார். ஆனால் தன்னோட நிலைமையிலேருந்து இறங்குறதுல விட்டு கொடுக்குறதில்ல. அவ்வளோ டிப்ளமேட்டிக்காக அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அது போக இப்போ வந்து ஜெனீவாவில் இன்றைக்கி வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. யாருக்கு, நம்ம அப்பாஸ் ஆராய்ச்சி போயிருக்கிறாரு, அதுக்கப்புறம் அமெரிக்காவோட இன்டைரக்ட் டாக். சரி இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சா அப்படின்னா பாதி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியலை அப்படிங்கிறதான். என்ன வித்தியாசம்னா ஓமானில் நடந்த அந்த பேச்சுவார்த்தை போன உடனே 3/4 மணி நேரத்தில் ஓகே நோ தோல்வி அப்படின்னு வந்துருச்சா, அந்த மாதிரி ஜெனீவாவில் வரலை. பேசுகிறோம், இது நாங்கள் பண்ணுற தயாராக இருக்கோம், யுரேனியம் என்ரிச்மெண்ட்டில் நாங்கள் வந்து பண்ண தயாராக இருக்கோம். அதை தாண்டி நீங்கள் மிசைலோ அல்லது ப்ராக்சிஸு கொடுக்குறதுலாம் பேசக்கூடாது அப்படின்னு அது ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போது அமெரிக்கா சைட்லேருந்து இப்போ என்ன சொன்னாலும் இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கப்பா, வேறு வழி இல்லை அப்படின்னா அவங்க இறங்கி வர்றாங்க. சரி நம்ம முதல்ல இதை பற்றியே பேசுவோம். சரி பேசுகிறதுக்கு என்ன செய்யணும், நமக்கு வந்து ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணணும். சரி டிராஃப்ட் ரெடி பண்ணுவோம், ரெடி பண்ணிவிட்டு நம்ம உட்காந்து பேசுவோம் அப்படின்னு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி பேச்சுவார்த்தை வெற்றியானா, பேச்சுவார்த்தை ஓரளவு வெற்றி. யாருக்கு மிகப்பெரிய தோல்வி அப்படின்னா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தோல்வி. ஏன்னா பேச்சுவார்த்தை தோல்வி, அடுத்த கட்டம் அடி, இந்த மாதிரி பிரச்சனை, வார், போர் அப்படின்னு வந்தது அப்படின்னா இஸ்ரேலுக்கு வந்து அந்த ஆள் வந்து தப்பிச்சுக்கலாம் நினைக்கலாம். ஆனால் இங்கே வெற்றி அப்படின்னா ஈரானை ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழலில் பேச்சுவார்த்தைக்கு சரி அடுத்த கட்டம் வர்றோம்ப்பா, வேறு வழி இல்லை அப்படின்னு அமெரிக்கா இறங்கி வர்ற சூழல் வந்திருக்கு. இஸ்ரேல் வந்து தோல்வி முகத்தில் இருக்குது. ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒன்றா இன்னும் திரும்ப ப்ராக்சி வச்சு அடிப்பாங்களே, அப்போது திரும்ப வந்து எனக்கு ஈரான் அடிக்கலை, அங்கே ஹிஸ்புல்லா அடிக்கிறாங்கன்னா நீ வந்து ஈரானை போய் எப்படி அடிப்பீங்க, திரும்ப ஈரான் மேலே கை வச்சு அவ்வளோதான் சோழி முடிச்சிருவாங்களே.
இப்போ ஈரானை தொடவே முடியாது. ஏதாவது ரூட்டில் திடீர்னு நான் ஒரு நாள் அடித்தேன், ஸ்ட்ரைக் பண்ணேன், நீ வந்து திருப்பி அடிக்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா சமாதானம் பேசவே முடியாது. இப்போ அதெல்லாம் கடந்து போயிடுச்சு. அதனால் இப்போது முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆஸ் ஆன் டுடே இன்னைக்கு ஈரான் வெற்றி விளிம்பில் இருக்கிறது, இஸ்ரேல் தோல்வி பயத்தில் இருக்கிறது. அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.